வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலை பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்லரில் போய் ஆயிரமாக கொடுத்து செலவு பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக கொண்டு வருவோம். ஸோ அந்த க்ளோவை நம்ம செலவே இல்லாமல் வீட்டில் இருந்து எப்படி நம்ம ஒரு 5 மினிட்ஸில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப மேஜிக்கலாக ரொம்ப க்ளோவாக சூப்பரான ஒரு ரெமெடி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம குளியல் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், நம்ம ஃபுல் பாடி ஒயிட்டனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கின்ல வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப்பே இல்லைனாலும் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதை வந்து மெயினாக எல்லா ஸ்கின் டைப்புக்குமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத சூப்பரான கோல் அடிக்கக்கூடிய சூப்பரான ஹோம் ரெமெடி. ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தென் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பச்சை பால் எடுத்துக்கிட்டேன், ரா மில்க் எடுத்துருக்கிறேன். ரா மில்கை வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. தென் செகண்ட் ஸ்டெப் வந்து நான் ஸ்க்ரப்பரை எடுத்திருக்கேன். ஸ்க்ரப்பருக்கு வந்து நம்ம மைசூர் பருப்பு அரைக்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொரன்னு இருக்கும். ஸோ அந்த கொரன்னு இருக்கிறது கூட வந்து நம்ம ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா கேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ இல்லைன்னா ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேர்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேல் நோக்கி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நான் வந்து 2 ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபேஸ் பேக் தான் போட போகிறேன். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறனால வந்து நான் ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை போடுங்க. ஓகே, இப்போ ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன், அதாவது ரெட் லெண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மைசூர் பருப்பு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பல விதமாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முகத்தை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபேஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின்னை வந்து டல்லாக இருந்தது அப்படின்னா அதை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டர்ன் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ஈவனாக கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மைசூர் பருப்பு கூட வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நான் அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூடவே வந்து 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஞ்சள் தூள் வந்து செட் ஆகாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து முக்கியமான ரெமெடி வந்து கேழ்வரகு எடுத்திருக்கேன், அதாவது கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். அது வந்து நான் வந்து ஒரு 80% வந்து அரைச்சிருப்பேன், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருப்பேன். ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நெக்ஸ்ட்டு வந்து காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் குளிக்க போகிறீங்களோ அப்போ வந்து உங்கள் ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது கேர்டு இல்லைன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் கேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது தயிர் யூஸ் பண்ணிக்கிறேன். 3 டீஸ்பூன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அவ்வளோ அமேசிங்கான ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த நெக்ஸ்ட்டு வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க இப்போ போகிறேன். லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் செட் ஆகாது அப்படிங்கிறவங்க நீங்கள் கேரட் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்டர் மெலன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். லெமன் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க லெமனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நான் 1 ட்ராப் தான் விட்டுருக்கிறேன். ஸோ லெமன் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து லெமனே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து இப்போ ரொம்ப பைசா கொஞ்சம் கூட இருக்கனால வந்து லெமன் வந்து நான் 1 ட்ராப் விட்டுட்டு கேர்ட் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கண்ணுக்கிட்ட அப்ளை பண்ணும்போதே இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு மட்டும்தான் போடுறேன், நீங்கள் நெக்குக்கும் போடுங்க. நெக்கு வந்து நல்லா டார்க் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து நல்லாவே டார்க்காக இருக்குது. ரொம்ப வேர்க்கிறனால வந்து என்னால் நெக்குக்கெலாம் போட முடியல, பயங்கரமாக சொட்டாகுது. ஸோ அதனால் நான் நெக்குக்கு போடல. நீங்கள் போடுறதா இருந்தால் ஈவனாக இருக்கும், அப்போ தான் நீங்கள் வந்து நெக்குக்கு சேர்த்து போட்டுருங்க. ஓகே, இது காயட்டும், அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அப்படி பயங்கரமாக இழுத்து பிடிக்குது.
நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணிட்டு வந்தேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே வந்து அப்படி நல்லா வலுவலுன்னு இருக்குது. நல்லா சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ என் ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பேபி சாஃப்ட் ஸ்கின் மாதிரி ரொம்ப அழகாக நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்கு. ஸோ மேபி நெக்குக்கு போடுக்க நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோவில் இதான் சொல்கிறேன். நெக்குக்கு போடும்போது ரொம்ப வேர்க்குது அப்படின்னு போட மாட்டேங்கிறேன். நெக்குக்கு போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப 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 சூப்பராக க்ளோவாக இருப்பீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் ஒயிட்டனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு மட்டும் நீங்கள் கர்டோ இல்லை ரா மில்கோ யூஸ் பண்ணிக்கலாம். கர்டு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ தென் உங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளைன் வாட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்பை அதாவது கேழ்வரகை மட்டும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ண மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பெஸ்ட் இன்ஸ்டன்ட் ஹோம் ரெமெடி இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லடம் லன் வாழ வாழ்த்துக்கள்.